வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மோடி நேற்று டெல்லியில் பேசியது உடனே நம்ம கெஜ்ரிவால் போட்டி போட்டுட்டு மோடிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அதாவது கெஜ்ரிவாலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு மோடி சொல்கிறாரு, மோடிக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கெஜ்ரிவால் சொல்கிறாரு. திடீரென்று ஏன் இவ்வளவு ரெண்டு பேரும் போட்டு உடைச்சிட்ருக்காங்க? இதற்கு நடுவில் ஏற்கனவே அல்கலம்பா அவர்களைத்தான் காங்கிரஸ் அதிசிக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்ததை திரும்ப பெற வேண்டும்னு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியவர் கெஜ்ரிவால். அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. அதே கெஜ்ரிவாலோடு காங்கிரஸ் போய் கூட்டணி போடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 370 நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் கெஜ்ரிவால். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டு போன தடவை 7க்கு 7 தோத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸும் உத்வேகம் பெற்றுடுச்சுன்னா ஆமாம். ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்கள், அந்த ரோஹிங்கா இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு கெஜ்ரிவால் அவங்கெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, பூசாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய குருமார்கள் அவர்களுக்கு 18,000 ரூபா கொடுக்குறாரு மாதம். ஆனால் உலமாக்கள், இஸ்லாமியர்களுடைய உலமாக்கள் அவங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல, அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ பட்டியலின வாக்குகள் அம்பேத்கர் பேசினதுனால பிஜேபிக்கு உழுவாது, அது காங்கிரஸுக்கு உழப்போகுது. இஸ்லாமியர்கள் வாக்குகளும் ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு உளுந்துட்டு இருந்தது, இப்போ காங்கிரஸ்குள்ளே போகுது. அப்போ காங்கிரஸும் வலிமை பெறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிஜேபி ஒரு சங்கினா பாதி சங்கி தான் நம்ம கெஜ்ரிவால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் முன்னேறுகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பிரதமருடைய பேச்சு, நான் 45 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலை, அதாவது இந்த ஒரு பேரழிவை, டெல்லிக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருப்பது கெஜ்ரிவால் தலைமையிலான அரசாங்கம். மதுபான ஊழல், இந்த காற்று மாசு, அதுக்கு அவங்க தான் காரணம். நகராட்சியில் பெரிய அளவுக்கு ஊழல், அதுக்கு அவங்க தான் காரணம். குடிநீர் விநியோகம் சரியாக இல்லை, அதுக்கும் அவங்க தான் காரணம். இப்படி தொடர்ந்து அவர் ஆம் ஆத்மி மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டு இருக்கார். முழுக்க ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி இன்றைக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மாளிகையை 45 கோடியில் புதுப்பிக்கிறார் கெஜ்ரிவால். அது ஓரளவுக்கு உண்மை தான், மக்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அது உடனே கெஜ்ரிவால் சொல்கிறார், ரைட்டுங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 8 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறது யார்? 9,000 கோடியில் இருக்கக்கூடிய தனி விமானத்தில் பயணிப்பது யார்? கிட்டத்தட்ட 2,600 கோடிக்கு மோடி வீடு கட்டிகிட்டு இருக்காரு, அது உண்மையா இல்லையா? 2,600 கோடிக்கு அமெரிக்க ஜனாதிபதியே வீடு கட்டலிங்க, உங்களுக்கு எப்படி இந்த பணம் வருது? ஏழைகளின் பங்காளனாச்சே நீங்கள், உங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவங்க அடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் அமைதியை வேடிக்கை பார்க்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா காங்கிரஸும் கிராமத்தில் வேகமாக வேலை பார்க்குறாங்க. ஷீலா தீட்சித் பையனை அவர் நல்லா அவரை கெஜ்ரிவாலுக்கு எடுத்து நிற்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய ஆதிசிக்கு எதிராக அல்கலம்பா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரில. அல்கலம்பா ஏற்கனவே காங்கிரஸில் தான் இருந்தாங்க. காங்கிரஸில் இருந்து அவங்க நிறையா பதவியெலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த சாந்தி கவுக் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மிக்கு போகிறாங்க. ஆம் ஆத்மிக்கு போட்டு அதே சாந்தி கவுக்கில் எம்எல்ஏவாக ஆகிறாங்க. சட்டமன்றத்தில் கெஜ்ரிவால் முதல்ல சிஎம் ஆன உடனே மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்ததை திரும்ப பெறணும்னு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போடுறார். அப்போ ஆம் ஆத்மியில் அல்கலம்பா இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு போர்க்கொடி தூக்குறாங்க. ஆம் ஆத்மியில் பிரச்சனை வருது, அங்கேருந்து காங்கிரஸுக்கு வராங்க. உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு காங்கிரஸ் மேல் கொண்ட ஈர்ப்பால் அல்கலம்பா காங்கிரஸுக்கு போகிறாங்க. அங்கே சில சங்கடங்கள்னு ஆம் ஆத்மிக்கு வராங்க. ஆம் ஆத்மி ராஜீவ்காந்திக்கு பாரத ரத்னா கொடுத்த திரும்ப பெறணும்னு சொன்னதை கேட்டு வெகுண்டு எழுந்து பிரச்சனை வருது. மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸுக்கு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் போன தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அல்கலம்பா தான் முதல்ல சொன்னது, நாங்கள் ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் டெல்லியில் தனியாக தான் நிற்க போகிறோம். நாங்கள் உடனே ராகுல் காந்தி தான் தடுத்து, இல்லை நம்ம இந்த இந்தியா கூட்டணிக்கு போவோம் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி வச்சு தோத்தாச்சு. இப்போ கடைசியாக சாந்தி கவுக் அந்த தொகுதி தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை அந்த தொகுதி வேறு ஆளை போட்டாங்க பொழுது இவங்களுக்கு ஆதிசிக்கு ஏற்று நிற்க வைக்கிறதுக்கு ராகுல் காந்தி தான் பேசி நீங்கள் நில்லுமான்னு சொல்லி நிற்கிறாங்க பொழுது. இந்த தடவை போட்டி எப்படி இருக்கும்? ஏற்கனவே கிராமங்களில் யார் முன்னிலை பெறுவதுங்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி டெல்லியில் பார்த்திங்கன்னா நேற்று மோடி அவர்கள் 45,000 கோடிக்கு நலத்திட்டங்களை பண்ணுறார். ஏன் பண்ணுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடைசி நேரத்தில் தான் இவங்க திட்டங்களை அறிவிப்பார்கள். எப்படி மும்பையில் மகாராஷ்டிரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி போய்
பல கோடி மதிப்பிலான திட்டங்களை ஐயா கொண்டு வந்தார். கர்நாடக தேர்தலுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுவார். எந்த ஊரில் தேர்தல் நடந்தாலும், ஹரியானாலையும் பண்ணிட்டார், சத்தீஸ்கரில் பண்ணார். எந்த ஊரில் தேர்தல் நடந்தாலும் அந்த ஊரில் போயிட்டு தான் அவர் பண்ணுவார். ஆனால் மணிப்பூருக்கு மட்டும் போக மாட்டார். தேர்தல் வச்சா போவாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் தேர்தலின் போதே போகல. ஆமாங்க, ஒரு சீட்டு 2 சீட்டுக்கெலாம் அவர் போய் வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. யூபி 50 சீட்டு, மகாராஷ்டிரா ஒரு 42 சீட்டு, தமிழ்நாடு ஒரு 40 சீட்டு, இப்படி போகலாம். ஒரு சீட் 2 சீட்டுக்கு கடவுள் போகிறத ஒத்துக்க மாட்டார் அவர். இப்போ என்ன நடக்குது டெல்லியில்? நாட்டுக்கு மோடி, வீட்டுக்கு கெஜ்ரிவால், அப்படி தான் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. கெஜ்ரிவால் என்ன பண்ணாலும் ஒரு தொடர்ந்து அவர் தான் இருக்கார். இப்போவும் செல்வாக்கு குறைஞ்சிச்சானா, இப்போ என்னென்னா பிஜேபி டஃப் கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ உறுதியாக யாராலையுமே சொல்ல முடியல. 2 பேருக்கும் டஃப் தான். இதில் காங்கிரஸ் உள்ள ஓட்டை பிரித்தா அது பிஜேபிக்கு சாதகமாக, அதுதான் இப்போ பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாகுது ஆம் ஆத்மிக்கு. ஏன்னா காங்கிரஸையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது, அவங்களும் வேகம் எடுத்துகிட்ருக்காங்க. சரி, இப்போ நிலவரம் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமங்களில் பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி ஆம் ஆத்மிக்கு நம்பிக்கையாக இருந்த அந்த அமைச்சர் இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி போயிட்டார். பிஜேபி போய் சீட்டும் கொடுத்துட்டாங்க. அவர் எந்த தொகுதியில் எம்எல்ஏ வேணுன்னா அதே தொகுதியில் சீட்டு கொடுத்துட்டாங்க. அவர் ஏகப்பட்ட கேடரை வளைக்கிறார். ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கில் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பிஜேபி பண்ணிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டுருக்குது. ஆனால் இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம், மோடி கெஜ்ரிவால் இவங்க 2 பேர் பேசுகிறது பெருசாக வருது ஒழிய காங்கிரஸ் பெருசாக ஃபீல்டில் இல்லை இப்போதைக்கு. ராகுல் காந்தி நடைப்பயணம் போகிறதா சொல்கிறாங்க டெல்லியில். அது வந்தால் ஒரு பெரிய இம்பேக்ட் வரும். அது வராத வரை இப்போதைக்கு மலையாளம் சொல்ல முடியல. ஆனால் போட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது மோடி அகில இந்திய ரீதிய பிரச்சனைகளை பேசுகிறார். ஜாதிய அரசியலை கையில் வைத்து விளையாடுகிறார்கள் அப்படின்னு அவர் நேஷனல் இஷ்யூவை பேசுகிறார். ஆனால் கெஜ்ரிவால் உள்ளூர் விஷயத்தை பேசுகிறார். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன், அப்புறம் பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பேன், அப்புறம் இவங்களுக்கு நம்ம பூசாரிகள் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பேன். என்னென்னா இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பண்ணலை 2 பேருமே. இப்போ பிஜேபி பண்ணாது. பிஜேபியும் கெஜ்ரிவால் 2 பேருமே இந்து மக்களை குறி வைப்பதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இந்துக்களை யார்? ஏன்னா இப்போ கெஜ்ரிவால் தரப்பு சொல்லுது, இல்லை ஒரு 18 கோயிலை இடிக்கிறதுக்கு பிஜேபி உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு அதிசி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவங்க பிஜேபி என்ன சொல்லுது, இல்லை இவர் அனுமார் கோயிலுக்கு போகிறதே கும்பிட்றதுக்கு இல்லை, இது ஒரு ஸ்டெண்டு. இவர் என்னென்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார், ராமர் கோயில் கட்டினதை தடுத்தவர், இப்படி அவங்க பிரச்சாரம் போட்டி போட்டுக்கிட்டு இந்துக்களின் காவலர் யார் அப்படிங்கிறதுல ரொம்ப 2 பேர் முனைப்பாக இருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா அந்த 2 சங்கிகளும் போட்டி போடும்போது நடுநிலையான மக்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் 2 அதாவது கெஜ்ரிவால் முழு சங்கி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். முழு சங்கி தான் அவர் கம்மி பிஜேபியோட கூட்டணி போகலாம். அப்போ 2 சங்கிகளும் அடிச்சுக்கிறீங்க. அப்போ காங்கிரஸுக்கு பட்டியலின மக்களின் வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இஸ்லாமிய வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இஸ்லாமிய வாக்குகள் இவருக்கு போட மாட்டாங்க, கெஜ்ரிவாலுக்கு. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அதாவது ரோஹிங்கா இஸ்லாமியர்கள் அவங்களாம் அகதிகள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ரேஷன் கார்டு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஐயா மோடியுடைய இது. ஏன்னா டெல்லியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, வெடிவிபத்து தெரியும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இவங்க மம்தா பானர்ஜி எல்லாம் கொஞ்சம் நிறையா வர வச்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ பார்த்திங்கன்னா பார்டரில் பிஎஸ்எஃப் அதிகாரிகளே அங்கே இருக்கக்கூடிய பிராமின் நிறைய பேர் உள்ளே விட்றாங்கன்னு தான் மம்தா பானர்ஜி சொன்னாங்க. இதுக்கு இவர் தான் பொறுப்பு, அமித்ஷா தான் பொறுப்புன்னாங்க. முஸ்லீம்கள் வரலப்போ நிறைய பேர் இவங்களும் வராங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரே தானே, வெளிநாட்டிலேருந்து வந்தால் எல்லாத்துக்கும் ஒன்றா தானே பார்க்கணும். இன்றைக்கி என்ன சிக்கல் டெல்லியில் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு அந்த இருப்பிடச் சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கறதுல கவர்மெண்ட்டில் அவ்வளோ கட்டுப்பாடு. அவங்க ஏன்டா அந்த ஊர்லேருந்து வந்தோங்கிற ரேஞ்சுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு கெஜ்ரிவால். ஒரு அடக்குமுறை தான். ஏன்னா அவர் என்ன பயப்படுறாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு நம்ம ஏதாவது சலுகை காட்டிட்டோம்னா மொத்த இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு மோடி சொல்கிறது எடுபடுமோன்னு பயப்படுறாரு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த ஒன்று விஷயம் தாங்க, அது மோடி வந்தாலும் கெஜ்ரிவால் வந்தாலும் மாறலாம் ஒன்றும் போகாதில்ல. 2 பேரும் ஒரு சங்கி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு முழு பாதி சங்கி இல்லை, இவரும் முழு சங்கி தான். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காங்கிரஸ் உத்வேகம் பெற வேண்டும், உண்மையிலே நம்ம நம்புகிறோம். ஏன்னா ஷீலா தீட்சித் இருக்கும்போது டெல்லி இருந்து எப்படி இருந்தது, கெஜ்ரிவால் இருக்கும்போது எப்படி இருக்குது. அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் தவறே பண்ணவில்லை, ஒன்றுமே பண்ணல அப்படின்னா நம்ம மணிஷ் சிசோடியா மேலே ஆகட்டும், கெஜ்ரிவால் மேலே ஆகட்டும், சஞ்சய் சிங் மேலே ஆகட்டும், இவ்வளோ வழக்குகள் எப்படி ஒன்றுமே இல்லாமையே வச்சாங்க. அதனால் முகாந்திரம் இல்லாமல் கவிதாலேருந்து ஒரு டீலிங், ஏகப்பட்ட டீலிங் போகுது. அதனால் இந்த விஷயத்தை டெல்லி மக்கள் நம்புவாங்கன்னு நமக்கு தெரில. கெஜ்ரிவால் அந்த ஆம் ஆத்மி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்குன்னு மக்கள் உணர்றாங்க, அதில் மாற்று கருத்தில். அதை மெட்டீரியல் ஆக்கக்கூடிய இடத்தில் பிஜேபி இருக்காங்கிறது தான் சிக்கல். ஏன்னா பிஜேபியா ஆம் ஆத்மியான்னு பார்த்தா 2 மோசம்தான்.
அந்த பக்கம் காங்கிரஸ் பாவங்க வலிமை இல்லாமல் இருக்குதுங்க, என்னங்க பண்ணுறது, டெவலப் ஆகலையே அப்படிங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதே உறுதிட்டு சொல்ல முடியல. ஆனால் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவங்க இவ்வளோ கேவலமாக இவருடைய உண்மைகள் அவருடைய உண்மைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர் அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. காங்கிரஸும் பயங்கரமாக நாளை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக காங்கிரஸை நீங்கள் புறந்தள்ளிட முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் காங்கிரஸில் சேர்ந்திருக்கார். 2 பேரும் பெரிய ஆட்கள் மோதும் போது மக்கள் 2 பேரையும் பார்த்து விட்டு 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒருவரை கைவிடுவார்கள் நம்ம நினைக்கல. காங்கிரஸும் ஓரளவு கோப்பாக தான் இருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு நடைபயணம் போட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு ஆள்களம்பா அவர்கள் ஆதிசிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.